வார்த்தை. வார்த்தைக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. வாழ்க்கையில பணத்தால வாங்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஒரு நல்ல வார்த்தை. சில பேசுற ஒரு வார்த்தை நம்ம நாள் முழுக்க சந்தோஷமா இருக்க வைக்கும். அதே மாதிரிதான் சில கோபத்தில் பேசுற ஒரு வார்த்தை இருக்கே, நம்மள பல வருஷம் கடந்தாலும் மனசுல இருந்து அது மறையவே மறையாது. அதை நம்ம நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிருப்போம். எல்லாருமே அப்படித்தான் இருப்பீங்க கண்டிப்பா. அதனால்தான் பேசுவதற்கு முன்ன ஒரு நிமிஷம் யோசிக்கணும். நம்ம கோபமா இருக்கிறப்போ டக்குன்னு வார்த்தையை விட்டுருவோம். அந்த வார்த்தையை திரும்ப வாங்க முடியுமா? ஆனா அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணிருக்கோம். அதை திரும்ப பெற முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாரி சொல்லுவோம். சாரி சொன்னாலும் நம்ம பேசினது தானே. நம்ம வாயில இருந்து வெளிவர ஒரு வார்த்தை அடுத்தவங்க மனசை உடைக்க போகுதா இல்ல ஆறுதல் கொடுக்க போகுதான்னு மன்னிப்பு கேட்டாலும் காயப்படுத்திய வார்த்தை திரும்ப வாங்கவே முடியாது. உடைந்த கண்ணாடியே ஒட்டலாம், ஆனா அதுல இருந்த விரிசல் மறையுமா? அது போலதான் மனசும். இப்போ இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பணம் தேவைப்படுகிறது. நிறைய பேருக்கு இல்ல, எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுகிறது. ஆனா அதை விட அதிகமா தேவைப்படுறது புரிந்து கொள்ற மனசு. அன்பா பேசுற ஒரு மனிதர், நான் இருக்கேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிற ஒரு குரல். அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம வாழ்க்கையில. ஒரு நல்ல வார்த்தை சொல்ல நமக்கு எந்த செலவும் தேவையில்லை. ஆனால் அந்த வார்த்தை யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அதனால பேசும்போது வார்த்தையை கவனமா தேர்ந்தெடுங்க. ஏன்னா காயம் ஆறிடும், ஆனா சில வார்த்தை விட்டு செல்லும் வழி இருக்கே, அது மட்டும் மனசுல நீண்ட காலம் தங்கிவிடும். நீங்க அதுக்கப்புறம் என்ன பேசினாலும் என்ன கவனிச்சாலும் சில நேரத்துல அதெல்லாம் பழசெல்லாம் நினைக்கிறப்போ, அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். வார்த்தை சின்னதா இருக்கலாம், ஆனா அவங்க உருவாக்குற காயம் இருக்கு பார்த்தீங்களா, காயமும் ஆறுதலும் ரொம்ப பெருசுங்க. சில நேரத்துல நம்ம கோபத்துல மத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சென்று நம்ம கோபம்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்போம், நம்ம பேசினது தப்பு அப்படின்னு. ஹர்ட் ஆயிருக்கும். அதுக்கு நம்ம மன்னிப்பு கூட கேட்டிருக்கலாம். ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம பேசினது தப்புன்னு தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்க கூட மனசு வராத சில பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, அவங்க கூட பரவாயில்ல. ஆனா மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவுக்கு சில பர்சன் இருப்பாங்க பாத்தியா. அப்பப்பா, நம்ம தப்பே பண்ணல. சில பேர் நம்ம தப்பே பண்ணல, நம்ம பேசினது கரெக்ட், நம்ம கரெக்டா தான் பேசியிருக்கோம்னு ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்களாம் நீங்க என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது, திருந்தவும் மாட்டாங்க. சோ நம்ம கடவுளுக்கு அடுத்தபடி அந்த மாதிரி டைப்ல இருப்பாங்க சில பேர். ஸோ அதனால யாரா இருந்தாலும் சரி, நம்ம பேசுறப்போ வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன கோவமா இருந்தாலும், பகைவனாவே இருந்தாலும் பார்த்து பேசுங்க. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க செய்யறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க பேசின வார்த்தை அந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சிரும். ஸோ யாரையும் பாதிக்காத அளவுக்கு பேசுங்க. கோவம் வந்தா 5 நிமிஷம் விட்டு அப்புறம் பேசுங்க.